ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னியாகுமரி பீச் தான். சன்ரைஸ் பார்க்கறதுக்காக நம்ம பீச்சுக்கு 5:30க்கெல்லாம் கிளம்பிட்டோங்க. ஆனா இன்னைக்கு 6:15 to 6:13க்குள்ள தான் சன்ரைஸ் ஆனுச்சு. வீக்கெண்டுங்கிறதுனால பீச் செம்ம கூட்டமா இருக்குதுங்க. நம்ம லாஸ்ட் டைம் வந்து சன்செட் பார்த்தோம். இந்த வாட்டி சன்ரைஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு பெயர் பெற்ற விவேகானந்தர் பாறை தான். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அப்படிங்கிற பேர்ல போட்டிங் சர்வீஸ் பண்ணிட்டு வராங்க. மோஸ்ட்லி நேரம் கூட்டமா தாங்க இருக்கும். ஏன்னா கன்னியாகுமரினாலே விவேகானந்தர் சிலை தான். ஃபெரி போட்ல ஒரு நபருக்கு அப் அண்ட் டவுன் 75 சார்ஜ் பண்றாங்க. இன்னொன்னு 300 சார்ஜ் பண்றாங்க. 300க்கும் 75க்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா டைமிங் வந்து வெயிட் பண்ற டைமிங் வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கும். நம்ம 75 ருபீஸ் டிக்கெட் தான் எடுத்திருந்தோம். என்ன ஒரு 2 ஹார்ஸ் போல வெயிட் பண்ணணும். மார்னிங் 8 AM இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் தான் ஃபெரி போட் ரன் பண்றாங்க. வெதர் கண்டிஷன் சரியில்லைன்னா எப்ப வேணாலும் இந்த போட் சர்வீஸை ஸ்டாப் பண்ணுவாங்க. சோ கூட்டத்தை பார்க்காம எப்ப இந்த இடத்துக்கு போனாலும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. ஃபெரி போட்ல 10 to 15 மினிட்ஸ்ல விவேகானந்தர் பாறையை ரீச் பண்ணிடலாம். எல்லாருக்குமே லைஃப் ஜாக்கெட் போட சொல்றாங்க. நம்ம சேஃப்டிக்காக உள்ள நிறைய செக்யூரிட்டிஸும் இருக்கிறாங்க. என்னதான் 2 மணி நேரம் வெயிட் பண்ணாலும் அந்த போட் டிராவல் பண்ணும்போது எல்லாமே மறந்துருங்க. நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்தாலும் காத்துக்கு அந்த வெயிலே தெரியலங்க. செம்ம காத்து அடிச்சுது. கரையில நிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மண் எல்லாமே நம்ம முகத்துல அடிக்கிற அளவுக்கு காத்து அடிச்சுது. ஃபெரி போட்ல நம்ம சேஃப்டிக்காக நிறைய செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருந்தாங்க. அந்த கேட் கிட்ட எல்லாமே அவங்க தான் உள்ளார நின்னுட்டு இருந்தாங்க. விவேகானந்தர் பாறையை நெருங்க நெருங்க எல்லாருமே ஹாப்பி ஆயிட்டாங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்டாவும் இருந்தாங்க. காட்டாத கையிட்ட இருக்கு. போட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கேட்டே ஓபன் பண்ணி எல்லாருமே இறக்கி விடுறாங்க. விவேகானந்தர் பாறைக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸா ஒரு நபருக்கு 30 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. உள்ள ஸ்லிப்பர்ஸும் அலோவ் கிடையாதுங்க. அதுக்காக ஃப்ரீ டோக்கன் மாதிரி கொடுத்து ரைட் சைடுல ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு போக சொல்றாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அழகுக்காக கொஞ்சோண்டு மீன் எல்லாம் நிறைய விட்டுருக்காங்க. அது நிறைய குட்டி போட்டு நிறைய இருந்துச்சு. வரத்துக்கும் போறதுக்கும் ஒரே பாதைங்கிறதுனால இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கூட்டமா இருக்கும். வெயில்ல கால் சுடாம இருக்கிறதுக்காக சென்டர்ல வந்து ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுத்திருந்தாங்க. அதுல நடந்தா கால் சுடாதுன்னு சொன்னாங்க. 1892 காலகட்டத்துல கன்னியாகுமரிக்கு வந்த விவேகானந்தர் கடல்லையே நீந்தி இந்த பாறைக்கு வந்து தியானம் செஞ்சுதான் ஞானம் பெற்றாருன்னு கூறப்படுதாம். அதனாலதான் விவேகானந்தருக்குன்னு இங்க ஒரு நினைவு மண்டபம் கட்டியிருக்காங்க. இங்க வந்து பார்க்கும்போது முக்கடலோட அழகையும் நம்ம ரசிக்கலாங்க. சிவபெருமான திருமணம் செய்யணும்னு கன்னியாகுமரி தேவி இங்கேதான் தவம் புரிஞ்சாங்களாம். அதனாலதான் இங்க பாதம் வந்து அச்சு படைந்திருக்கிறதா வந்து நம்பப்படுது.
அந்த பாதச்சுவட கண்ணாடி பெட்டியில இப்பயும் பாதுகாக்கிறாங்க. ஃபர்ஸ்டே நாங்க இந்த கண்ணாடி பாலத்துக்கு தான் போலான்னு முடிவு பண்ணிட்டோம். திருவள்ளுவர் சிலைக்கு இப்பதான் முதல்வர் அவர்கள் கண்ணாடியிலேயே செஞ்ச பாலத்த திறந்து வச்சிருக்காங்க. அதனால இப்ப மக்கள்லாம் ரொம்ப ஈஸியா இப்ப அந்த கன்னியாகுமரியில உள்ள திருவள்ளுவர் சிலைக்கும் போயிட்டு ரசிக்க முடியுது. இந்த பாலத்த பாத்தீங்கன்னா, சென்டர்ல கிளாஸும், சைடுல எல்லாம் கிரானைட்டும் வச்சிருக்காங்க. 10 மீட்டர் அகலமும், 77 மீட்டர் நீளத்திலயும் கட்டியிருக்காங்க. திருவள்ளுவர் சிலைக்குன்னு எதுவும் கியூவும் கிடையாது, லைனும் கிடையாது. எல்லாருமே அப்படியே ஒண்ணா சேர்ந்து தான் போயிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் தண்ணின்னா ரொம்ப பயம். மேலேருந்து அங்க கீழ பார்க்கும்போது பார்த்தீங்கனாலே தெரியும். நெறைய பாறைகளும், நல்ல கடலோட அலை எல்லாமே மேல தெறிக்கும். ஆனா ஸ்டீவ் கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல. பாருங்க, அவன் சும்மா நம்ம தரையில வாக் பண்ற மாரியே ஈஸியா வாக் பண்ணிட்டு போயிட்டே இருந்தான். நம்ம நெறைய யூடியூப் வீடியோஸ்லாம் கூட பார்த்திருப்போம். ஃபாரின்ல எல்லாம் அந்த கிளாஸ்ல வாக் பண்ணுவாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இது மாரி கிடையவே கிடையாது. அதனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ நாங்க ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காகவே சைட்ல எல்லாம் கிரானைட்ஸ் இருந்தாலும் நாங்க கிளாஸ் மேல தான் வாக் பண்ணோம். பிரிட்ஜ்ல இருந்து பார்க்கும்போதே திருவள்ளுவரோட சிலை நல்லா ஃபுல்லா தெரியும். பார்க்கவே ரொம்ப அழகா பிரமிப்பா இருக்கும். செகண்ட் ஃப்ளோர் ஏறி திருவள்ளுவரோட கால் வரைக்கும் போகலாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் எழுதிய 1330 குறள்கள், அதாவது 133 அதிகாரத்துல உள்ள ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு குறளை எழுதியிருப்பாங்க. ஒரு சைடுல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்லயும், ஒரு சைடுல பாத்தீங்கன்னா தமிழ்லயும் எழுதியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் போறதுக்கு ஒரு பாதையும், அப்படியே எதிர் திசையில இறங்குறதுக்கு ஒரு பாதையுமா அமைச்சிருக்காங்க. சில பேரு ஏறுற திசையிலேயே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு 2 பாதை இருக்குங்க. நீங்க போட்டிங் ஏறுறதுக்கு முன்னாடியே ஸ்நாக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாமே வாங்கிட்டு வரணும். ஏன்னா போட்டிங் ஏறுறதுக்கு அப்புறம் நம்ம எதுவுமே நம்மளுக்கு இங்க கடையெல்லாம் கிடையாது. ரெஸ்ட் ரூம் மட்டும் விவேகானந்தர் பாறை கிட்டக்க லெஃப்ட் சைடுல இருக்குதுங்க. படி ஏறி வரும்போதே நம்மளுக்கு டயர்ட்னஸ் இல்லாம இருக்கிறதுக்காக நிறைய ஹோல்ஸ்ல எல்லாம் வியூ பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. பாருங்க, இங்கேன்னு பார்த்தா விவேகானந்தர் பாறையும் பிரிட்ஜ் எல்லாம் ரொம்ப சூப்பரா தெரியுது. இந்த இடம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பாறைகளால சூப்பரா நல்லா பில்ட் பண்ணிருக்காங்க. பார்க்கவே ஒரு குகைக்குள்ள நடந்து போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. திருவள்ளுவர் சிலையை கிட்டக்க பாக்குறதுக்காக நம்ம செகண்ட் ஃப்ளோர் ஏறி வந்துட்டோம். பாருங்க, அந்த கிட்டக்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் வச்சு கட்டியிருக்கிறது. இங்க நிக்கவே முடியாது. அந்த குழந்தைங்க எல்லாம் போட்டோ ஷூட்காக அந்த பாதத்துக்கிட்ட ஏத்தி உட்கார வச்சிருந்தாங்க. அவங்களால பேலன்ஸ் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு செம்மையா காத்தடிக்கும். வெயில் சுத்தமா தெரியாதுங்க. நம்மளை விட கிட்ஸ் ரொம்பவும் எக்ஸைட்மெண்டா இருந்தாங்க. பாருங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கன்னு. எல்லாருமே திருவள்ளுவரோட சிலையை இவ்வளவு கிட்டக்க பாக்குறதுனால ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். கிட்டத்தட்ட நாங்க இங்க 1 hour கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணோங்க. திருவள்ளுவர் சிலையை சுத்தியும் வரலாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா முக்கூடல் கடல் சங்கமிக்கிற இடமும், விவேகானந்தர் பாறையும் தெரியும். பாருங்க, பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குன்னு. மேகமும் கடலும் ஒன்னா இணைஞ்சிருக்கிற அழக நீங்களும் ரசிங்க. டே 1ல நம்ம கன்னியாகுமரி ஃபுல்லா பார்த்தாச்சுங்க. ஈவினிங் சன்செட்டும் பார்த்துட்டு தான் கிளம்பலான்னு இருக்கிறோம்.
டே 2வா திருப்பூர் அருவி போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். அந்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. Until then, bye from Kasturi.